ஸோ வேஸ்ட்டாக போகிற தேங்காய் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்றதுக்கு எனக்கு யூடியூப்பை பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுச்சு. சரின்ட்டு நாமளும் இந்த தேங்காயில் எடுத்து சேர்த்து வைக்கலாமேன்ட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, எடுத்து வச்ச தேங்காயெல்லாம் சரி இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தயாரிச்சலாம் அப்படின்ட்டு தேங்காய் எண்ணெய் அழுகுன வாடை அடிக்கும். ஸோ அந்த வாடை அடிக்கிறதுனால அழுகுன தேங்காய் தான் எடுத்து வச்சுருந்தேன். அது வாடை அடிக்காதனால குக்கரில் வாடை அடிக்கக்கூடாதுன்றதுக்காக குக்கரில் போட்டு வேக வச்சிட்டேன். கொஞ்சம் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சிட்டேன். ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை. ஸோ அது வந்து குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுனால நான் கிரைண்டரில் போட்டுட்டேன். கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு அடிச்சுட்டு அதில் அந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா சாறை பிழிஞ்சு பால் எடுத்துட்டேன். பால் எடுத்து ஏன்னா அழுகுன தேங்காய்னால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தான் வந்துச்சு. சரின்ட்டு ஒரு இதில் போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அதை ஃபுல்லாக இஞ்ச விட்டுட்டு மறுநாள் எடுத்து அதை ஃபுல்லாக வந்து அந்த பாலை மட்டும் மேலே இருக்க கட்டியாக இருக்கிறத மட்டும் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கட்டி சேரல. ஒருவேளை நல்ல தேங்காய்னால கட்டி சேருமான்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு மாதிரி லிக்விடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எண்ணெயை போட்டு நல்லா காய்ச்சி ஒரு வழியாக தேங்காய் எண்ணெய் அந்த பால் காஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துகிட்டு ஸோ எனக்கு வந்து இந்த தேங்காயெல்லாம் சேர்த்து வச்சதால ஒரு 1/4 லிட்ரு வரைக்கும் எண்ணெய் கிடச்சிச்சு. உண்மையிலேயும் இது நல்ல ஐடியா. அதே மாதிரி அந்த அழுகுன வாடையும் அடிக்கவே இல்லை. ஸோ இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என் மாமியாவே என்ன பண்ணாங்கன்னா, இப்படின்னு தெரிஞ்சால் எல்லா தேங்காயும் நான் முதலே சேர்த்து வச்சுருப்பேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ எனக்கும் அது ஒரு ஹாப்பி. நான் உண்மையிலேயும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் நிறையா ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்து செய்வேன். கரெக்டாக வரந்தண்டிக்கு அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.